அவன வாயை மூட சொல்றீ. அர்ச்சனா வாயை உடைச்சிடுன்னு சொல்லி கால்ல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கா இருக்க சொல்லல. அர்ச்சனா வாயை மூட சொல்லி எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய் மூடுங்க. பேசுறதுக்கு டாபிக் இல்லன்னு உங்க ரெண்டு பேரும் விஷயத்தை மாத்தி மாத்தி ஏதோ ஒரு நாள் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு வந்து இப்ப வந்து என்ன உயிர் எடுக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாடி? இதெல்லாம் ஒரு விஷயமாடா? என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு அர்ச்சனா. பட்டு நீ போய் இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல பட்டு. இப்ப என்ன உங்க ரெண்டு பேருக்கும் நான் பண்ணதானே தப்பு? ஆமா நான் பண்ணதான் தப்பு. நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் தொலை. கோல்டுல நான் சாவுறேன். என்னடா இப்ப உனக்கு உன் மேட்டர் நான் இவகிட்ட சொல்லிட்டேனா இப்ப என்ன பிரேக்கப் பண்ணுமா? பிரேக்கப் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் இப்ப போய் தொலைங்க. என் போனதை தாண்டி போங்க. என் போனதை தாண்டி போங்க ரெண்டு பேரும். இல்ல இல்ல நான் போய் ரசிக்கிறேன். ஒரு பீஸ் போயிடுச்சு. பட்டு வாயில அடி. என்ன பிரேக்கப் அப்படி இப்படின்னு பேசுற? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நான் போய் கால் பேசிட்டு வரேன். எந்திரிச்சு உட்காரு. அர்ச்சனா தும்மலே நின்னு போச்சு. என்னத்தை கத்துறாங்கன்னு தெரியல. இந்த வரேன்டா. ஏய் நான் சொல்றது கேளு. நான் சொல்றத கேளுடி. ரெண்டு பேரும் நான் நோயாளின்னு கூட பார்க்காம ரொம்ப படுத்துறீங்க. நான் ரெண்டு பேர் சொல்றதே கேட்கறேன். சொல்லு என்ன? நீயே கேளு பட்டு. நம்ம ரெண்டு பேருக்கு தான் பாண்டிங் அதிகம் நான் சொல்றேன். ஆனா அப்பெல்லாம் இல்லன்னு இவ சொல்றா. அவ என் கூட 1200 போட்டோஸ் எடுத்திருக்கா. அதிகமா சாட்டும் பண்ணிருக்கா. ஏய் நாங்க வந்து எல்லா ஆப்லயும் சாட் பண்ணிருக்கோம். இன்ஸ்டால அதிகமா டேக் பண்ணிருக்கா. இப்ப கூட சண்டே குளிக்காத ஃப்ரெண்டுன்னு என்னதான் டேக் பண்ணிருக்கா. சி இதெல்லாம் பெருமையா? நாங்க வந்து டெய்லி வீடியோ கால் பேசுவோம். புடிச்சிட்டேன். நீ வீடியோ கால் பண்ணிருக்க. அவ அட்டன் தான் பண்ணிருக்கா. நான் ஜெயிச்சிட்டேன். போட்டுக்கோடி. என்னடி நான் ஜெயிச்சது கூட செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிற? காலையில இருந்து அங்க இருந்து ஆட்டிட்டு வந்தல. ரசம் வைக்கிறேன்னு. எங்க ரசம்? இந்தா. என்ன தீர்த்தம் மாதிரி டம்ளர்ல தர ரசம் எங்க? இல்லடி சாப்பாட்டுக்கு தான் வச்சேன். இவன் மேல இருக்க கடுப்புல தட்டி விட்டேன். இவ்வளவுதான் மிஞ்சிச்சு. இவ்வளவுதான் மிச்சமா? ஆமா குடி. இடத்தறி போட்டு ரசம் வச்சா இப்படி எரியுது. தண்ணி எடுத்துட்டு வர. 1 மினிட். இந்தா. Are you okay? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு என் கண்ணுலே படாதீங்க. ரசம் வைக்கிறாளா? ரசம் மிளகுல சுடு தண்ணி ஊத்தி கொடுத்துருக்கா. இவ்வளவு ரசம் வைக்க சொல்லன்னு யார் அழுதா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அம்மா அம்மா காலையில இருந்து இந்த ஷாலினியும் மதனும் வீட்டுக்கு வந்து என்ன பாத்துக்கிறங்கிற பேர்ல என்ன பயங்கரமா படுத்து எடுக்கிறாங்கம்மா. ரெண்டும் இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் போய் தொலைஞ்சிருந்தாவது நான் 10 நிமிஷம் அக்கடான்னு படுக்கலான்னு பார்த்தா போகவே மாட்டேங்கிறான். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா. நான் போறேன். நானும் அவன் கூட போறேன். அம்மா இருமா நான் கூப்பிடுறேன். டேய் இருடா. ஐயோ ஒரு நிமிஷம். ஐயோ ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். இப்படி சொல்லிட்டல்ல, எப்படி உனக்கு சொல்ல மனசு வந்துச்சு? பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடுறத ஸ்கிப் பண்ணிட்டு நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் ஃபேமிலி கூட கோயில் போறத ஸ்கிப் பண்ணிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். உங்க ரெண்டு பேரு கூட நான் காலையில இருந்து தூக்கத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. இம்சல்ல நானு அவன் கூட சேர்த்து வச்சு என்ன திட்டிட்டல்ல. ஏய் அத நான் சொல்லணும். நீ என்ன அசிங்கமா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவ கூட என்ன கம்பேர் பண்ற? சீ. ஐயோ நான் கோல்டு பேஷண்டா இதுக்கு ரெண்டு மென்டல் பேஷண்டானே தெரியலையே. இங்க பாரு நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி ப்ளீஸ் டி. எவ்வளவு நாள் இங்க வர்ற அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க அம்மாவா? அவளா ஒண்ணுமே நினைக்க மாட்டாடி. வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள நானு என்ன பத்தி என்னடி நினைப்பாங்க? ஓகே இப்ப வேணா வீட்டுல தெரியாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தெரியும்ல. அப்ப என்ன நினைப்பாங்க? ஏய் சாரிடா. அதிகமா ஹர்ட் ஆனது நானு. கொச்சப்படுத்துறல நீ. யாரடி கொச்சப்படுத்துற நானு? ஐயோ கால்ல இருந்து நீங்க ரெண்டு பேர் தான் என்ன பாடா படுத்துறீங்க. ஏடி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடே. மதன் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுடா. 2 minutes ரெஸ்ட் கொடுங்கடா. பட்டு
நான் உங்ககிட்ட 3 days பேச போறது இல்ல. 1 வீக் நான் பேச போறது இல்ல. ஐயோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்ன படுத்துறீங்களே ஆண்டவா. பாப்பலாம்.